ஹாய், நான் பிரியா. லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இது வரைக்கும் சில டெக்னிக்ஸ் கொடுத்துருப்போம். அந்த டெக்னிக்ஸ் வச்சு நீங்கள் எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் வேணாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ பர்டிகுலராக ஒரு மேனிஃபெஸ்டேஷனுக்கு எந்த டெக்னிக் பார்க்கலாம், அதாவது இதை தான் மேனிஃபெஸ்ட் பண்ண போறீங்க, அதுக்கு இதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ. இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு இது முக்கியமாக எல்லா பெண்களுக்கான ஒரு வீடியோவாக இருக்கும். சரிங்களா? அதுவும் ஒரு ப்ரெக்னன்சிக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ரொம்ப ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடையே நீங்கள் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மண்டைக்குள்ளே இருக்க உங்களோட அந்த தேவையில்லாத நெகட்டிவிட்டி எல்லாம் தூக்கி வெளில போட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக ரிலாக்ஸ்டாக இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பெண்கள் அப்படின்னாலே பொறுப்பாக இருக்கணும், வீட்டு வேலை பார்க்கணும், சமைக்க தெரிஞ்சிருக்கணும், வீடை சுத்தபத்தமாக வச்சுக்கணும், கணவரை பார்த்துக்கணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும், குழந்தைய பெற்று கொடுக்கணும். ஸோ இப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா கண்டிப்பாக பொம்பளைங்க தான் குழந்தை பெற்று கொடுக்க முடியும், வேற ஆப்ஷன் இல்லை. ஸோ அந்த ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப பெண்களை ப்ரௌடாகவும் பேசுறாங்க. அதே நேரத்துல அதே இடத்துல இருக்கிற பல பேர் ரொம்ப சாதாரணமா ரொம்ப கீழ்த்தனமான வார்த்தைகளுமே யூஸ் பண்றாங்க, அந்த பொண்ணுங்க மனசு கஷ்டப்படுத்துற அளவுக்கு. இது யாரு சொல்றேன்னா, குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, குழந்தைக்காக ஏங்குறவங்க. அதுக்கப்புறமா ஏதோ ஒரு மெடிக்கல் கண்டிஷன்னால பல வருஷமா குழந்தை இல்லாம இருக்கு, இல்லைங்க ஜெனட்டிக்காவே லேட்டா தான் குழந்தை பிறக்கும், அதுக்குள்ள இல்ல நாங்களே பிளான் பண்ணியிருக்கோம் இத்தனை வருஷம் கழிச்சு குழந்தை பெற்றுக்கலான்னுட்டு. இது எல்லாம் தெரியாம நமக்கு சொசைட்டின்னு சொல்லி ஒண்ணு இருக்காங்க இல்லையா, நம்மள சுத்தி இருக்கவங்க எப்ப குழந்தை பெற்றுக்க போறீங்க, எப்ப குழந்தை பெற்றுக்க போறீங்க அப்படின்னுட்டு நம்மளை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன், அதனால நான் டிப்ரெஷனா இருக்கேன்னு சொல்லிட்டு குழந்தைக்காக வெயிட் பண்ற நீங்க எல்லாரும் எப்படி இருக்கணும், பிரெக்னன்சி அதுக்கான ஒரு சூப்பர் டெக்னிக் ஒன்று இருக்கு, அதையும் சொல்றேன். அதை தாண்டி உங்களோட மைண்ட் செட்டை நீங்க எப்படி வச்சுக்கிட்டா இந்த பிக்கல் பிடுங்கல்ல இருந்து நீங்க தள்ளி கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம் அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு தெளிவா சொல்றேன், கவனமா கேளுங்க. கல்யாணம் பண்ணலன்னு வைங்களேன், முன்னாடி பொண்ணுங்களதான் கேட்டுட்டு இருந்தாங்க, இப்ப பசங்களையுமே கேட்கறாங்க, ஏன் கல்யாணம் பண்ணிக்கலையா அப்படின்னுட்டு. ஸோ அந்த ஒரு கொஸ்டின் கேட்கப்படுறது. அதுக்கு அடுத்த கொஸ்டின், கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை பெத்துக்கலையா அப்படி கேட்கப்படுது. இப்போ குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா, எனக்கு குழந்தை இல்லைங்கிறத வச்சு எனக்கு நிறைய பிரச்சனைகள் எனக்கு சொசைட்டில நான் ஃபேஸ் பண்றேன். என்னோட பேரண்ட்ஸ், என்னோட இன்லாஸா இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ், ஏன் என்னோட சம்டைம் ஹஸ்பண்ட் கூட, இப்படி நிறைய பேர் என்னை இதனால ரொம்ப காயப்படுத்தி பேசுறாங்க அப்படின்லாம் இருந்ததுன்னா, இதெல்லாம் தான் உங்களோட நெகட்டிவிட்டி. இந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கும் பொழுது உங்களால ஒரு ப்ராப்பர் மேனிஃபெஸ்டேஷன், பிரெக்னன்சி மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள உங்களால போக முடியாது. ஸோ அதையெல்லாம் நீங்க ஓரமா ஒதுக்கிதான் வைக்கணும், வேற வழி இல்லை. அதுக்கு உண்டான பக்குவம் உங்களுக்கு வந்தேதான் ஆகணும். நிறைய வீடியோஸ் இருக்கு நம்ம சேனல்ல, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா அதையெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்து உங்களோட மைண்ட் செட்டை எப்படி வச்சுக்கலாங்கிறது ஒரு ஐடியாவுக்கு நீங்க அப்புறம் இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள போனீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஏன்னா இப்போ இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்டா உங்களோட நெகட்டிவ் ஜோன்லயே இருப்பீங்க. இப்ப திடீர்னு இந்த ஒரு வீடியோனால மொத்தமா நான் பாசிட்டிவா மாறிடுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. கண்டிப்பா ஆனா ஓரளவுக்கு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா பண்ணவும் முடியும். முடியாதவங்க வீடியோஸ் பார்த்துக்கோங்க, மற்ற வீடியோஸை கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப இப்ப குழந்தை பெத்துக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கா ஆசை இருக்கா, இல்ல சொசைட்டியோட ப்ரெஷர்னால நான் அந்த ஒரு ஆசைக்குள்ள வரேன்னா, அதாவது நான் தள்ளப்படுறேன்னா, எனக்கு இப்ப குழந்தை நிஜமாவே தேவையில்லை, குழந்தை இல்லாமையே நான் நிம்மதியா தான் இருக்கேன், எனக்கா தோணுச்சுன்னா நானா பெத்துக்குவேன், அப்படி யாராவது இருக்கீங்கன்னா நீங்க எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு, நீங்க பாட்டுக்கு ரிலாக்ஸ்டா இருங்க. கேட்கறவங்க கேட்டுட்டு போயிட்டு இருந்துட்டு போறான், விட்டுருங்க. ஓகே, நீங்க ஃபைன். இப்ப குழந்தை உங்களுக்கே பெத்துக்கணும்னு ஆசை இருக்கு, சொசைட்டியும் போட்டு என்ன டார்ச்சர் பண்ணுது அப்படின்னு நீங்க ஒரு கேட் ஆன் த வால் மாதிரி இருக்கீங்கன்னா, இதுல எது மெஜாரிட்டி? உண்மையாவே உங்க மனசார உங்களுக்கு குழந்தை இல்லையே அப்படிங்கிற ஆசை இருக்கு, அந்த ஒரு ஏக்கத்தினால குழந்தை பெத்துக்கிற ஆசை இருக்கா, இல்ல இவனுக்கெல்லாம் பதில் சொல்லி என்னால வாழவே முடியல, தயவு செஞ்சு ஒரு குழந்தைய கொடு தெய்வமே, இவன் வாயை அடைக்கிறதுக்காகவாது எனக்கு ஒரு குழந்தைய கொடு, இப்படி உங்க மைண்ட் இருக்கா அப்படின்ட்டு நீங்க பாருங்க. இதுல நான் சொன்ன அந்த முதல் விஷயம், உங்களுக்கு ஆசை இருக்கு, எனக்கு ஒரு குழந்தை வேணும், நான் பெத்துக்கணும், நான் வளர்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குன்னா நீங்க மட்டும்தான் இந்த ஒரு நான் சொல்ற அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள போக முடியும். நீங்க சொசைட்டியோட வாயை மூடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த குரூப் இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கும் இப்ப நான் சொல்றேன். இப்ப நீங்க நினைச்சிட்டீங்க
உங்களுக்கு குழந்தை பிறந்துட்டா சொசைட்டி வாயை மூடிரும். அந்த டைமுக்கு அது உங்களுக்கு ஓவர் ப்ரெஷரா இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தோணும். ஆனா நிஜம் என்னன்னு கேட்டா அப்படி கிடையாது. குழந்தை பிறந்து அந்த குழந்தை வந்து பொம்பளை குழந்தையா ஆம்பளை குழந்தையாங்கிறத பொறுத்து அவங்களோட கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆகும். எந்த ஸ்கூல்ல சேர்க்க போற, எங்க வந்து மொட்டை அடிக்க போற, எங்க காது குத்த போற, இவங்க உங்களுக்கு எவ்வளவு வெயிட் பண்ணாங்க, உங்க அம்மா அப்பா எவ்வளவு செஞ்சாங்க, உங்க மாமனார் உனக்கு என்ன பண்ணி கொடுத்தாங்க, இது அந்த குழந்தைங்க ஸ்டேஜ்ல இருக்கும். ஸ்கூல் சேர்த்தும் போது இவன் அந்த ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்க, நீ உன் பையனை எந்த ஸ்கூல்ல சேர்த்த போற, அடுத்து காலேஜுக்கு அதே கொஸ்டின். அதே மாதிரி அந்த குழந்தைய நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுக்கு ஒரு பேரம்பேத்தின்னு வந்தாலும் உன்னோட மருமக எப்ப மாசமாகறா, ஏன் வந்து குடும்பத்துக்கு ஒரு குழந்தை இல்லையா, நீ எவ்வளவு சம்பளம் வாங்குற, உங்க வீட்டுக்காரர் என்ன சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னுட்டு எதையாவது ஒரு கொஸ்டின் அவங்க அடுத்தடுத்து ரைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்ப என்ன அவங்களுக்கு மெஜாரிட்டினா குழந்தை இல்லைங்கிறது தான் மெயினா இருக்கனால அந்த ஒரே கொஸ்டினோட நிறுத்திட்டு இருக்காங்க. சோ நீங்க அந்த சொசைட்டி வாங்கி மூடுறதுக்காக குழந்தை பெத்துக்கணும்னு ஆசையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை பூரா அந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். அது வந்து அப்புறம் உங்களோட பாடு. ஓகேங்களா? இப்போ நிஜமாவே இல்லைங்க நான் எனக்காகவே பெத்துக்கணுங்க, எனக்கே ஆசையா இருக்கு அப்படின்னு நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கான ஒரு சூப்பர் டெக்னிக் பாத்தீங்கன்னா பிரிட்டண்டிங். சரிங்களா? பிரிட்டண்டிங் அப்படிங்கிறது என்னன்னா பாவனை செய்தல். இது வந்து மத்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது எனக்கு தெரியல. இருக்கலாம். ஆனா என்னால 100% ஷுவரா சொல்ல முடியும். ஒரு பொண்ணு வந்து ரொம்ப பாசிட்டிவா சொசைட்டி பத்தி கவலைப்படாம நிஜமாவே எனக்கு பெத்துக்கணும்னு ஆசை இருக்கு, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், குழந்தை இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகே, நான் நிம்மதியா இருக்கேன், எனக்கு வந்து எப்ப கிடைக்குமோ அப்ப கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்ல இருந்துட்டு எதை பத்தியும் கேர் பண்ணிக்காம இருக்கிற உங்களால அப்படி யார் இருக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த பிரிட்டண்டிங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஏன்னா இப்ப பிரிட்டண்டிங் பண்ணுங்க நான் மத்த ஆசைக்கு சொல்றேன்னு வைங்களேன். இப்ப லவ்வுக்காக பண்ணுங்க, இல்ல வீடு வாங்க வேலைக்குன்னா அது நிஜமாவே நம்ம கையில இருக்காது. அந்த பொண்ணு நிஜமாவே நான் லவ்வே பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா நான் வந்து அந்த பையன் வந்து நான் லவ் பண்ற மாதிரி நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவன் அவன் அதை அந்த திங்க் பண்ணும்பொழுதே அந்த லாஜிக் கொஸ்டின் கேட்கும். சோ வந்து அது அவனுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அப்ப வந்து இது எனக்கு கேட்காதா, நான் மாசமாவே இல்லையே, நான் வந்து பிரெக்னெண்டா இருக்கேன், இப்ப நான் நினைச்சேன்னா கேட்காதா அப்படின்னா அதை விட இது உங்களுக்கு ஈஸி. ஏன்னா இது வந்து அடுத்தவங்களுக்கு, அதாவது உங்களுக்கு எப்படி ஒரு கர்மா வேலை பார்க்குதோ உங்களுக்கான எண்ணங்கள் இருக்கோ அதே மாதிரி அடுத்த ஒரு ஹியூமனுக்கும் அதே எண்ணங்கள் தான் இருக்கு. சோ நீங்க அவங்கள போய் அங்க மாத்துனா அங்க கொஞ்சம் வந்து டிலே ஆகும். ஆனா இங்க அப்படி கிடையாது. கேட்கிற எல்லா கேள்விகளையும் நீங்க உங்களையே தான் கேட்டுக்கிறீங்க. சரிங்களா? அப்ப உங்களுக்கான அந்த பதில் ஈஸியா உங்களாலேயே கொடுக்க முடியும். சோ லாஜிக் மைண்ட் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு பிரிட்டண்டிங்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு 6 மாசம், இப்போ உங்களுக்கு 5 மாசம், இல்ல டே 1 நான் வந்து அந்த பிரெக்னன்சி கிட்ல வந்து நான் டபுள் கோடு பார்த்த நாள்ல இருந்து குழந்தை பெத்துக்கிற வரைக்கும் உங்களோட மைண்ட் எப்படி இருக்குமோ நிறைய வீடியோஸ் பாருங்க, கன்சீவா இருக்கிறவங்க வீடியோஸ் பாருங்க, நிறைய படங்கள் பாருங்க, இந்த மாதிரி இது சார்ந்து ஒரு ஃபங்க்ஷன் மோடு, ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷன், இந்த மாதிரியான இதுலயே நீங்க இருக்கும் பொழுது சப்கான்ஷியஸ் வந்து தொடர்ந்து அந்த ஒரு வேவ்லென்த்லயே தான் இருக்கும். எப்ப பார்த்தாலும் இவங்க என்ன இது சார்ந்தே பார்த்துட்டு இருக்காங்கும் பொழுது ஈஸியா அது வந்து உங்களோட சப்கான்ஷியஸ்ல போய் பதியும். நிறைய குழந்தைங்களை பாருங்க, குழந்தைங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கோ எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ரோட்ல யாரையாவது குழந்தையோட பாக்குறீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா சூப்பரா ஃபீல் பண்ணுங்க. இதெல்லாமே சின்ன சின்ன பாசிட்டிவிட்டி தான். இது கூட உங்களை அறியாமையும் ஒரு ஏக்கம் இருக்கும். அவங்களுக்கு இருக்கே எனக்கு இல்லையே அப்படிங்கிற ஏக்கமெல்லாம் வந்ததுன்னா தப்பு இல்ல. அதெல்லாம் எங்கெங்க வருதுங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டு அந்த டைம் வரும்பொழுது இன்னும் ஸ்ட்ராங்கா நான் குழந்தை பெத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி இன்னும், அதாவது இந்த கொஸ்டின் யார் கேட்கறா, அவங்களுக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு ஏங்குறது உங்க மனசு உங்களுக்கு கொடுக்குற ஒரு எண்ணம். இல்ல அதை நான் பாத்துக்குவேன், நான் என்னால குழந்தை பெத்துக்க முடியும், நான் வந்து எனக்குன்னு ஒரு அழகான ஒரு குழந்தைய நான் வளர்த்து ஆளாக்க போறேன் அப்படின்னு நீங்க திரும்ப அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துட்டீங்கன்னா அது கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு, இப்ப அமைதியாயிரும். சோ இந்த பிரிட்டண்டிங்கிறத நீங்க ரொம்ப சூப்பரா பண்ணணும். உங்களோட முடிஞ்சா உங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி நீங்க அவரையுமே கூட இதுல வந்து இன்வால்வ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஆல்ரெடி நடந்த மாதிரியே நம்ம பேசும்பொழுது அது இன்னும் ஈஸியா ஆக்டிவேட் ஆகும்னு வைங்களேன் அந்த ஆசைகள். இப்ப வந்து ஒரு குழந்தை இருக்குன்னா நம்ம எப்படி போன்ல பேசிக்குவோம், குழந்தை என்ன பண்ணுது, தூங்குதா, விளையாடுதா, அப்படி எல்லாம் கேட்போம் இல்லையா? இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை இப்ப கேட்கறவங்களுக்கு காமெடியா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு என்ன லூசுத்தனமா இருக்குன்னு கூட இருக்கலாம். ஆனா உங்களோட சப்கான்சியஸ்ல இது போய் பதியறது மட்டும்தான் ரியாலிட்டியில நடக்கும். இன்னொன்னு, பாஸ்ட்ல நம்ம என்னெல்லாம் நினைச்சிருக்கோமோ அதுதான் இன்னைக்கு நம்ம ஃபியூச்சர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறது. சோ இன்னைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களோட ஃபியூச்சர்ல இருக்கும். அதை மறந்துடாதீங்க. சோ உங்களோட மேனிஃபெஸ்டேஷனை நீங்க இந்த செகண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. குழந்தை பெத்துக்கிற ஆசை மட்டும் பத்தாது, அதுக்குண்டான வேலைகள் செய்யணும், அதுக்குண்டான மெனக்கெடல் இருக்கணும். யாரால முழு மூச்சா உண்மையா உங்களோட உணர்வுகளை ரொம்ப பாசிட்டிவா யூனிவர்ஸ் கிட்ட வெளிப்படுத்த முடியுதோ உங்களால எல்லாமே நீங்க நினைச்சதை அடைய முடியும். சரிங்களா? இப்ப வந்து பிரிட்டண்டிங் கூட சேர்த்து நீங்க என்ன பண்ணலாம்னா காலையில நேரமா எந்திரிச்சு கிராட்டிடியூட், அந்த ஒரு கிராட்டிடியூட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் நீங்க கொண்டு வாங்க. உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா ஆல்வேஸ் உங்களோட மைண்ட் வந்து கிராட்டிடியூட்லயே வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு அந்த ஹோப்பனோபோனோன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன்,
அதுல பாத்தீங்கன்னா அந்த மெடிடேஷன், ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ, இந்த நாளை வந்து ரிப்பீட்டடா திரும்ப 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 உங்களுக்கு நீங்களே ஹீல் பண்ணுங்க. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு வந்திருக்க நெகட்டிவிட்டி வந்து அவ்வளோ இருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்க அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு தான் பாசிட்டிவ்க்குள்ளேயே வர முடியும். ஸோ இந்த மெடிடேஷனை டெய்லியும் ஒரு 5 மினிட்ஸோ 3 மினிட்ஸோ, ஒரு காலையில மதியம் ஈவினிங் நைட்டுன்னு ஒரு மாத்திரை போட்டுக்கிற மாதிரி மைண்ட்ல வச்சுட்டு நீங்க அதை ரிப்பீட்டடா சொல்லுங்க. கண்டிப்பா உங்களால நீங்க நினைச்ச விஷயத்தை அடைய முடியும். நம்பிக்கையோட பண்ணுங்க. தேங்க்யூ.